அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் மகா கோவிந்த் பை வின்னெக்ஸ் அகாடமி. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்பார்கள், நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெற்றி எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் போராடுங்க, சரிங்களா? நான் கடைசி டைமில் என்ன படித்தேன், சோசியலில் பேப்பர் 1க்கு வந்து சோசியல் இம்பார்ட்டൻ്றாக இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா அதர்ஸ், அதாவது சயின்ஸை தவிர ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சோசியல் வரும். சோசியலில் என்ன லெசன்ஸ்லாம் கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் படித்தா அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாருங்கள், 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் வந்து என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் படித்தா போதும். கடைசி டைமில் எல்லாத்தையும் திருப்ப முடியாது இல்லையா? அதனால் ஒரு சில லெசன்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அந்த லெசன்ஸை மட்டும் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, சிக்ஸ்த்து வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இந்த 2 லெசனும் படித்தா போதும். மொத்தமாக 6th ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 16 லெசன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இது 2 வந்து சும்மா பேசிக்காக தான் இருக்கும், அவ்வளோவா இது பார்க்க தேவையில்லை. கடைசி டைமில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புவியியலில் பேரண்டம் சூரிய குடும்பம், இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வருது. இந்த சூரிய குடும்பத்தில் வந்து இந்த கோள்கள் பற்றியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா, அது. ஸோ இந்த லெசன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடிமையியலில் பன்முகத்தன்மையிலான அறிவோம், இந்த லெசன். அடுத்து சமத்துவம் பெறுதல், இந்த லெசன்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th செகண்ட் டேர்ம், ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட் லெசன் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும், இந்த லெசன் நிறைய இம்பார்ட்டன்ட் தான், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை, இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட், இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புவியியலில் பலங்கள், தேசிய சின்னங்கள், இதில் வந்து தேசிய சின்னங்களில் வந்து நிறைய அந்த சின்னங்களில் அந்த இயர்லேருந்து எப்போ இது கொண்டு வந்தாங்க, அது என்னது இயர்ஸில், இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த லெசன் இருக்கும். தேசிய சின்னம், இப்போ தேசிய மலர், தேசிய விலங்கு, தேசிய பறவைலாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த லெசனில் இருக்கும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது உருவாக்குறது, அது வந்து கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். 10th தான் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10th 9th வந்து நல்லா தரவாக படிச்சிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதிலிருந்து கொஷின்ஸ் வருது. ஸோ 6th 7th பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3rd டேர்ம் பார்த்தீங்கன்னா பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், இதிலிருந்தும் கொஷின்ஸ் வருது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர், குப்தர்கள் பற்றி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டீப்பாகவே இருக்கும். அதே சமயம் இதுவும் 7th புக்லேயும் இருக்கும். அப்புறம் 11th இருக்கும் குப்தர்கள் பற்றி, அதனால இதுலேயே நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. குப்தர்கள் பற்றி நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து தென்னிந்திய அரசுகள், இப்போ பாண்டியர்கள், சோழர், சேரர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த லெசனில் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆசியா மற்றும் ஐரோப்பா பற்றி, நம்மளுடைய கண்டத்தை பற்றி கொஞ்சம் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிமையியலில் மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி இது கொடுத்துருப்பாங்க. ஊரகத்துலேருந்து எப்படி செயல்படுது, நகர்ப்புறத்துலேருந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது 6th வந்து ஓவரால் இவ்வளோ தான். மொத்தம் 16 லெசன், எல்லாத்தையும் கடைசி டைமில் வந்து ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண முடியாது. இந்த லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாவது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதனால் இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே போதும். அடுத்தது 7th பார்த்தீங்களா, 3rd லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்து டெல்லி சுல்தானியம், இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது வந்து டெல்லி சுல்தானியம்னா இந்த ஆங்கிலேய அரசருக்கு முன்னாடி சுல்தான்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அது ஃபுல்லாக வந்து இந்த லெசனில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், இதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புவியின் உள்ளமைப்பு, புவியை பற்றி இந்த கவசம், இது கருவம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து உள்ளமைப்பு, புவியை பற்றி ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த லெசன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குடிமையியலில் சமத்துவம், அரசியல் கட்சிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. தேசிய கட்சி, மாநில கட்சி, உள்நாட்டு அந்த கட்சிகள் பற்றி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மில் விஜயநகர பாமினி அரசுகள், விஜயநகர ஹரிஹரர், புக்கர், பாமினி இதெல்லாம் வந்து இந்த லெசனில் இருக்கும், ஓகேங்களா? இது கொஞ்சம் பார்த்துட்டு 10th வந்து இது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், ஓகேங்களா? 8th இருக்கும், 10th வந்து இது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும், இது பார்த்துக்கோங்க. அடுத்து முகலாய பேரரசு,
டெல்லி சுல்தான்களுக்கு அடுத்து வந்து முகலாயர்கள் தான் வந்தாங்க இல்லையா வரலாறுல, அது இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து மராத்தியர், பேஷ்வாக்கள், இதில் தான் வந்து சிவாஜி, சாஜி, சாகு அவங்கெல்லாம் வந்து இதில் தான் வருவாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வளங்கள், நம்மளுடைய இந்தியாவில் என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வளங்களை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. சுற்றுலா தலங்கள், இப்போ இந்தியாவில் வந்து சுற்றுலா தலங்கள் எங்கெங்கே என்னென்ன பிளேஸு அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மாநில அரசு, மாநில அரசு எப்படி செயல்படுது, அது யாருடைய கீழே செயல்படுது அப்படிங்கிறதுல வந்து இதுக்குள்ளே இருக்கும். இந்த லெசனை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைம் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், இது வந்து இந்த கோவில்கள் யாரெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது, இந்த மகாபலிபுரம் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, அது சென்னையில் இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த 7 இது அர்ஜுனன் தவசு, யானை, இந்த நரசிம்மர் பல்லவர்கள் கட்டின கோயில், அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். அதெல்லாம் இது கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழகத்தில் சமணம், பௌத்தம், இது வந்து அதாவது இதை பற்றி சமணம் தத்துவங்கள் பற்றி, சமணத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கௌதம புத்தர், அந்த அவங்கள பற்றி ஃபுல்லாக மகாவீரர், அந்த தீர்த்தங்கரர்கள், அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டங்கள் ஆராய்தல், புவியியலில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா, அமெரிக்காவை பற்றி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஓவரால் பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயற்கை இடர்கள், அந்த பேரிடர்கள்லாம் வருது இல்லையா, அதை வந்து எப்படி பேரிடர் வந்தால் நம்ம எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் இருக்கும், இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெண்களின் மேம்பாடு, அடுத்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் இதிலிருந்து கொஷின்ஸ் வருது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரி, இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சுங்க இல்லையா, அந்த எப்போ இருந்து வந்துச்சு, அது வந்து இது புக்கில் இருக்கும். 2017 வந்துச்சு ஜிஎஸ்டி. அந்த வரிகள் நேர்முக வரி, மறைமுக வரி, அந்த செல்வ வரி, இதெல்லாம் எதன் கீழே வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் இருக்கும். இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம வரி கட்டுறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8th ஐரோப்பியர்கள் வரிகள், இது வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து வேண்டாம். ஆனால் உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஒன்ஸ் ரீட் விட்டுக்கலாம். ஆனால் கடைசி டைமில் அப்படிங்கிறது மக்களின் புரட்சி வந்து இந்த ஜான்சி ராணி, புலிதேவர், வீரபாண்டி கட்டபொம்மன், அதெல்லாம் இந்த இதுக்குள்ளே வரும். ஸோ இந்த லெசனையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இப்போது அந்த ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அந்த சர் சார்லஸ் வுட் அறிக்கை இருக்குங்க இல்லையா 1854, அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் கல்வி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. அதுலேருந்து தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, பெண்கள் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அடிமையாக தான் இருக்காங்க. வெளியில் வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து முன்னாடி போக முடியும். நீங்கள் முடியாத அடங்கிய வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீட்டில் தான் இருக்க முடியும். அதை பற்றி வந்து ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாறை மற்றும் மண், வானிலை மற்றும் காலநிலை, நீரியல் சுழற்சி, இடர்கள், தொழிலகங்கள், தொழிற்சாலைகள்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் பற்றி இருக்கும். இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குடிமையில் வந்து அவ்வளோ ஒன்றும் இதில் வந்து இம்பார்ட்டன்ட், எல்லாமே வந்தது தான் திரும்ப வரும். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்காக இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக படிக்காமல் இருக்காங்க, டைம் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 9th ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பண்டைய நாகரிகங்கள், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குங்க இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், மெரக்கர், இது சீன நாகரிகம், அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும். அது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அவர்களுடைய பண்பாடு, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் இருக்கும். இது பார்த்துக்கோங்க. அடுத்தது நவீன யுகத்தின் தொடக்கம். நவீன யுகம் அப்படின்னாவே ஆங்கிலேயர்கள் வந்தது தான் நவீன யுகம். ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. புரட்சிகளின் காலம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க இல்லையா, அது வந்து புரட்சிகளினுடைய காலம், இயர்ஸ், அது யாரெல்லாம் போராடலாம் அதில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புவியில் நிலக்கோளம், புவி இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, புவி கருவம் கவசம், அதுலேருந்து இது வந்து கண்டினியூஸாக இருக்கும் இந்த லெசன்ஸு. அப்புறம் வளிமண்டலம் தான் 5 அடுக்கு இருக்குங்க இல்லையா, அந்த 5 அடுக்கை பற்றி ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. நீர்க்கோளம், நீர் வந்து எவ்வளோ இருக்குது உலகத்தில், அது எவ்வளோ நன்னீர் இருக்குது, எவ்வளோ உப்பு நீர் இருக்குது, எவ்வளோ பயன்படுத்த முடியாத நீர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து கேட்குறாங்க, நீர் பற்றி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பொலிட்டி பார்க்கலாம்.
அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஓகேங்களா, அரசாங்கம் வந்து எப்படி அந்த இது இருக்குது இல்லையா, அரசாங்க அமைப்பு யார் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மக்களாட்சியை பற்றி கொஞ்சம் டீஃபாக கொடுத்துருப்பாங்க. இந்த தலைவர்கள்லாம் மக்களாட்சியை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏவி டைசி, அம்பேத்கர் எழுதுனது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா, அதை பற்றி வந்து ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தேர்தல் வந்து எப்படி நடத்துகிறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல் ஆணையம் இருக்குங்க இல்லையா, அதை பற்றி இதில் இருக்கும். அரசியல் கட்சிகள் பற்றி இருக்கும். அழுத்த குழுக்கள் அப்படி அதை பற்றி இந்த லெசனில் இருக்கும். அடுத்து மனித உரிமைகள் பற்றி வந்து பேசிக்காக ஒரு மனிதனுக்கு என்னென்ன பேச்சுரிமை, எழுத்துரிமை இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி சுதந்திரம், இந்த உரிமைகள் பற்றி இதில் இருக்கும். ஓகேங்களா, அரசாங்கத்தின் வகைகள். அரசாங்கம் வந்து எத்தனை மாநில அரசு, நம்ம வந்து 2 இருக்கு இல்லையா, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரசாங்கத்தினுடைய வகைகள். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள். மாநில அரசுக்கு கீழே உள்ளாட்சி அரசாங்கம் செயல்படுது இல்லையா, அதை பற்றி இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பணம் மற்றும் கடன். பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது M1, M2, M3 அப்படிங்கிறதுலாம் டைப்பில் இருக்கும் இல்லையா, அது ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடியது. புழக்கப்பணம், கையில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதுலாம் அதனுடைய வகைகள்லாம் இருக்கும். கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, பத்திரத்தை ஒன்று வச்சு வாங்குவாங்க இல்லையா, அது வந்து பணம் மற்றும் கடன் பற்றி இந்த லெசனில் இருக்கும். அடுத்து தமிழகத்தில் வேளாண்மை. ஓகேவா, வேளாண்மையில் என்னென்ன வேளாண்மைலாம் பண்ணுறாங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வந்து சிறப்பம்சமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th பார்த்திங்கன்னா ஓவரால் நீங்கள் கன்ஃபார்ம் எல்லாமே படிச்சதாகணும், எதுவுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் இப்போ வந்து இந்த டாபிக் வந்து உலகப்போர்கள் வந்து இல்லை, அதனால இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. சப்போஸ் உங்களால் முடியும்னா இது ஒன்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த டாபிக் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில், அதனால் இது வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10th லெசன், 10th புக்கு ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஒரே ஒரு கார்னர் கூட மிஸ் ஆகாமல் 10th புக்கை நீங்கள் படிச்சிருங்க. அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் ஆக வேண்டாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th புக். ஓகேங்களா, 10th புக்கு ஒமிட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. இது டீஃபாக இருக்கும். இது 11th. இப்போது இந்த சயின்ஸ் சோசியல் படிக்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து 11th 12th சோசியல் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் 10th வரைக்கும் கொஸ்டின் வந்துடும். ஒரு 5 கொஷின்ஸ் வந்து 11th 12thலேருந்து வரும். அதனால் பொலிட்டியும் அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த திட்டமிடல் 5 years பிளான்ஸு, அப்புறம் இந்த கொஞ்சம் டீப்பாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் 11th 12th புக்கில் கொஞ்சம் பார்த்துக்கிறது. இதுலேயும் இருக்குது, 10thலேயும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதில் இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸ் மட்டும், ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டும் 11th 12th அதில் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த லெசன்ஸில் நீங்கள் கடைசி டைமுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அந்த டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணி இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது, அது ஆப்பில் இருக்குது. அந்த ஆப்னுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு இந்த PDF இந்த எக்ஸாம் பற்றி, டெஸ்ட் பேட்ச் பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா, 8012781561 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறோம் சார், எப்படி ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ.